புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் புதிய கண்டுபிடிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சேவியர் ராஜா கண்டுபிடித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த மரவன் குடியிருப்பைச் சேர்ந்தவர் சேவியர் ராஜா. இவர் புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி 15 மில்லி தண்ணீரின் உதவியுடன் 24 மணி நேரமும் ஆபத்தில்லாமல் 1 வோல்ட் மின்சாரம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளார். இதன் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை பேட்டரிகளில் சேமித்து வைத்து வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ள சேவியர் ராஜா, பெரிய அளவில் இதை தயாரித்தால் வீட்டு உபயோகம், தொழிற்சாலைகளுக்கும் 250-500 கிலோவாட் வரை ஆபத்தில்லாமல் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்றார். மேல் பக்கத்தில் இது கீழே உள்ள குவலை தான் மேல் பக்கமே இருக்கு. மேலே உள்ள குவலையை கூல் பண்ணும்போது இந்த மெல்ல கிளாத் வச்சிருக்கேன், துணி வச்சிருக்கேன். இந்த துணியை கூல் பண்ணும்போது உள்ளுக்குள்ள காற்று சுருங்கிடும். அப்போ அந்த வெற்றி இடத்தை பேலன்ஸ் பண்ணாக்காண்டி மேலே ரைஸ் அதில்ல இப்படி தண்ணி மேலே வரும். இந்த வெற்றி இடத்தை பேலன்ஸ் பண்ணாக்காண்டி அப்போ மேலே இந்த தண்ணி மேலே நிறைஞ்சதோடு இந்த பக்கத்தில் வெயிட்டு கூடும்போது அது கிளை போகும்போது உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு நடுவில் இதில் ஒரு கிளாம்பு வச்சிருக்கேன். கிளாம்பு கூட இந்த கியர் பலிச்சக்கரம் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த பலிச்சக்கரத்து கூட டைனமோ சுத்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் மேலேயும் கிளம்பிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏகதேசம் 135 டிகிரி ரொட்டேட் ஆகும். இவ்வளோ தான் 135 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இந்த கியர் சுற்றுது, அது நேரத்தில் டைனமோ சுற்றுது, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய கரண்ட் தான். 15 மில்லி அளவுள்ள தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் என்ற டெமோவை இப்பொழுது செய்துள்ளேன். இதில் 1 வோல்ட் மின்சாரம் சரியாக கிடைக்கிறது. ஒரு 3 யூனிட் இதில் வைத்துள்ளேன். தொடர்ந்து மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்றால் 3 அல்லது 4 யூனிட்டுகளை பயன்படுத்தி தொடர்ந்து மின்சாரத்தை இதில் பெறலாம். இதில் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பேட்டரிகளில் சேமித்து வைத்து வீட்டிற்கு பயன்படுத்தலாம். பெரிய அளவில் செய்யும் பொழுது 1 மெகாவாட், 250 கிலோவாட், 500 கிலோவாட் அந்த அளவுக்கு செய்யலாம் என்ற நம்பிக்கை உள்ளது. மின்சாரத்துக்கு தமிழகம் மட்டுமின்றி உலக நாடுகளே தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையில் இதுபோன்ற கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவித்தால் தட்டுப்பாட்டை நீக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மை.